नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नमइदम् इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். ஆண்டாளும் திருப்பாவையும் திவதேசமும் அப்படிலாம் அனுபவிச்சுன்னு வரும் இல்லையா. இன்னைக்கு 6ஆம் நாள் பாசுரம் புல்லும் சிலம்பனகான் என்று ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தோட தேவகான குரல்ல ரொம்ப அழகாக பாடி திருமதி ஹரிணி முடிச்சதுக்கப்புறம் நாம் இந்த பாசுரத்தோட விளக்கம் என்ன, இதற்குண்டான திவ்யதேசம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து அனுபவிக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன். வாங்கும். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில், புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில், வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு, பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ள தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம் பாவாய். புல்லும் சிலம்பனகான் புல்லரையின் கோவிலில். இந்த பாசுரம் பொதுவாக இந்த 5 பாசுரங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் எப்படி இருக்கணும், விரதம் யாருக்கு இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் ஆண்டாள் ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லியிருப்பா. எல்லா சிறுமியர்களும் சரி சரி நாங்களும் நோன்பு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டா. ஆனால் இந்த 6ஆம் நாள் பாசுரத்திலிருந்து இதுலேருந்து ஒரு 10 பாசுரங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள்னு சொல்லலாம். திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் சொல்லும்போது திருப்பள்ளி எழுச்சி யாருக்காக? பெருமாளுக்காக இல்லையா? ஏன்னா தொண்டரடிப்பாடிவாரோட 10 திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் இருக்குல்ல, அற்புதமான பாசுரங்களாச்சே. திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் பெருமாளுக்காக அவர் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாசுரங்கள் இல்லையா. இப்போ இவளுடைய பாசுரங்கள் 6லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பாசுரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட வந்த சிறுமியர்கள்லாம் சில பேர் இருக்கா இல்லையா, அவெல்லாம் நம்மள மாதிரி, அதாவது விடு காலையில் எழுந்து இந்த பெருமாளை சேவிச்சு அப்படிலாம் இருக்கிறவெல்லாம் இல்லை. எல்லாரும் சரி ஆர்வம் இருக்குது, கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் செய்யறதுக்கு உண்டான அந்த சோம்பேறித்தனம் சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. அதனால் அவளையெல்லாம் எழுப்புறதுக்கு உண்டான பாசுரம். இப்போ அவளையெல்லாம் எழுப்புறன்னா இப்போ திருப்பள்ளி வச்சு அவளுக்காக பாடினதானா? இல்லை, பெருமாளோட அந்த பெருமைகளை சொல்லி அப்படியேப்பட்ட பெருமாளை இன்னும் சேவிக்க வராமல் இருக்கியே, எழுந்திருக்காமல் இருக்கியே, எழுந்திருக்கக்கூடாதா அப்படின்னு அந்த சிறுமியர்களெல்லாம் கெஞ்சரா மாதிரியான பாசனம் இது. கெஞ்சரான்னு சொல்ல முடியாது, கட்டளை என்னான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா உரிமையாக தானே சொல்கிறா, இப்படி இருக்கக்கூடாதே, நீங்கள் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இந்த 6ஆம் நாள் பாசுரம். இன்னைக்கு இந்த பாசுரங்கள், இவளோட பாசுரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கற்பனை திறனோடு இருக்கக்கூடிய பாசுரங்கள் தான். இப்போது புல்லும் சிலம்பினகான், புல் அப்படின்னாலே பறவைகள். அந்த பறவைகள்லாம் சத்தம் போட்டுருக்கே. ஏன்னா பறவைகள் எப்போ சத்தம் போடும்? அதெல்லாம் நம்மள மாதிரி 8 மணிக்கு எழுந்து 9 மணிக்கு சத்தம் போடாது. அதெல்லாம் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த 3:30 மணி 4 மணி அந்த காலகட்டத்தில் பறவைகளாக எழுந்துடும். இப்போ பறவைகளோட அந்த சத்தம்லாம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறான். எடுத்த உடனேயே புல்லரையன் கோயிலில், இந்த இடத்துல புல்லரையன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே என்னோட இந்த ஆச்சாரிய கிருபா சேனல்ல கருடாழ்வாரை பற்றி நான் பேசியிருப்பேன். கருடாழ்வாருக்கு அப்புள்ளார், புல்லரையன் அப்படிங்கிற ஆச்சரியமான திருநாமங்கள். ஏன்னா பறவைகளுக்கெல்லாம் தலைவன் அவன் தான்.
அப்போ அந்த புல்லரையின் கோயில் அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைவனாகப்பட்டவனுக்கு தலைவனான திருமால் அவன் இருக்கக்கூடிய அந்த கோயில்ல வெள்ளை விழிச்சங்கின் பேரரவும் கேட்டிலையோ அப்படிங்கிறான். வெள்ளை விழிச்சங்கின் அப்படின்னு சொல்லும்போது அந்த அருமையான வெள்ளை நிறத்துல இருக்கிற அந்த சங்கு இருக்கு இல்லையா, அந்த சங்கோட அந்த சத்தம், இந்த பெருமாள் கோயில சங்கு ஊதுறாலே அந்த சத்தம், அது பெரிய சத்தம், அது பேர அளவராம இருக்கக்கூடிய சத்தம். அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா, இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறா அந்த தோழியை பார்த்து. பிள்ளாய் குழந்தை எழுந்துரு, ஏன்னா அவள் பிராட்டி இல்லையா, அதனால் அவளுக்கு எல்லாருமே குழந்தைகள் தான். இந்த பாசுரங்கள்லாம் அவள் கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். ஆனால் அவள் எல்லாரையும் அந்த அன்னை உள்ளத்தோட, ஏன்னா அவள் அன்னையாச்சே, மாதாவாச்சே, அதனால பிள்ளாய் எழுந்திராய், எல்லாரும் எழுந்துருங்கோ, பேய்முலை நெஞ்சண்டு அப்படின்னு அந்த கண்ணனோட பெருமைகளை சொல்றான். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணலீலாவில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த பூதனை அம்சானே அந்த கம்சன், ஏன்னா இவன் தான் கண்ணன் தான் உன்னை கொன்ன வருவான் அப்படின்னு அசரீரி கேட்ட உடனே கம்சன் உடனே அமிச்சான். முதல்ல யார் அமிச்சான்? பூதனை. பூதனையோட அந்த முளை இருக்கு இல்லையா, அது விஷம் கக்கக்கூடிய முளைகள், ஏன்னா அரக்கி இல்லையா அவளை தான் அமிச்சான் அவன். அப்போ அந்த விஷத்தை அப்படி அந்த முளை, அந்த குழந்தை சின்ன குழந்தை, அப்போ அது ஒரு 6 மாசம் குழந்தை தான் அது. அந்த குழந்தை பால் குடிக்கிற குழந்தை, அது யசோதைக்கிட்டே பால் குடிக்கிற குழந்தை அது. அந்த குழந்தைய பால் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொண்டுடலாமே நம்பிச்சானே, அந்த பூதனைய அப்படியே பால் குடிக்கிற மாதிரி ஒரு பாவனை காமிச்சு அப்பேற்பட்ட அந்த பிரம்மாண்ட உருவத்தை கொண்டாரே, அந்த பேய் முளை நஞ்சுண்டு அந்த தாரகையை கொண்டாரே அந்த கிருஷ்ணன் கள்ளச்சகடம் கலகளைய கால் வச்சு, இந்த சகட அரக்கன் இருக்கான் இல்லையா, அவனை அந்த சக்கரத்தால் அவன் ஏதோ சாதாரணமா சக்கரம் வருது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா, அந்த சக்கரத்துல இருந்து அரக்கன் வரான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணார், அது மேல ஏறி அதை உடைச்சாரு. அப்பேற்பட்ட அந்த கண்ணனை வெள்ளத்தரவி துயிலமர்ந்த வித்தினை, வெள்ளத்தரவி அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை கலர்ல இருக்கிற தாமரை மலர் ஒத்த அந்த ஆதிசேஷன். ஏன்னா அவ்வளோ அழகான அந்த பார்க்கடல்ல அப்படியே அந்த ஆதிசேஷனோட அந்த படுக்கையில துயிலமர்ந்த வித்தினை, அந்த அழகாக அந்த பத்தன் இருக்கிற சயன திருக்கோலத்தில் இருக்கிற அந்த பெருமாள் இருக்கானே, துயிலமர்ந்த அந்த வித்தினை உள்ளத்து கொண்டு நாம மட்டும் பண்ணல, ஆனா எல்லா முனிவர்களும் யோகிகளும் இருக்கா இல்லையா, அவெல்லாம் விடியற் காலையில எழுந்து அந்த பெருமானுக்கு அவ ஆரம்பிச்சுட்டாலே என்ன சொன்னான், ஹரி 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 அப்படிங்கிற அந்த குரல் மெல்ல எழுந்தது. அந்த ஹரி குரல் ஆரம்பிக்கும் போது ஹரி 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 அப்படின்னு பேரரவம், பெரிய சத்தம். இந்த இடத்துல பேரரவம் அப்படிங்கிறது 2 இடத்துல அவ சொல்றா இல்லையா, அந்த சங்கோட பேரரவம் எவ்வளவு சத்தமா இருக்குமோ அத மாதிரிதான் இந்த முனிவர்கள் சொல்றா இல்லையா, ஹரி ஹரி ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த பேரரவம் இருக்கு இல்லையா, அதுவும் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறா அந்த பெண்ணை பார்த்து. நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே, நேர்த்திக்கு வரேன், கிளம்பி வரேன், நானும் விடிய காலையில எழுந்து உங்களோட வரேன், அந்த பகவானை பார்க்குறேன், இந்த பெருமாளை சேவிக்கிறேன், கோயிலுக்கு வரேன், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னியே. ஆனா இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கியே, 6ஆம் நாளே இப்படி விடியற் காலையில் தூங்கிட்டு இருந்தா இதெல்லாம் உனக்கு கேட்கலையா? அந்த கண்ணனை பத்தின அனுபவங்கள்லாம் உனக்கு தெரியலையா? ஏன்னா அவ ஆயர்பட சிறுமி இல்லையா, அந்த இடத்துல அன்னைக்கு நடந்த மாதிரி தான் அவ சொல்றாவோ. ஏன்னா அவக்கு இந்த பாசுரங்கள் கொடுத்ததெல்லாம் கலியுகத்துல தான், ஆனா அன்னைக்கு நடந்த மாதிரி அவ சொல்றா இல்லையா, இதெல்லாம் உனக்கு கேட்கலையா? நீ எழுந்துரு, நீ நேற்று சொன்னியோன்னோ அதை மறக்காம இன்னைக்கு எழுந்து என் கூட வா, அந்த பெருமாளை போய் செவிச்சுட்டு வருவான். எப்பேற்பட்ட பெருமாளவன், வெள்ளத்தவில் துயிலமர்ந்த வித்தினை, அந்த அழகாக அந்த ஆதிசேஷன்ல இருக்கானே அந்த பெருமாளை, அந்த புல்லரையின் கோயில் அந்த கருடன் அப்படியே பெரிய திருவடியாச்சே, அந்த பெரிய திருவடி இருக்கக்கூடிய அந்த கருடன் சுமந்து நிற்கும் அந்த பெருமாள் எத்தனை அழகவர். அந்த அழகை பார்க்கறதுக்கும் இந்த முனிவர்கள்லாம் ஹரி 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 ஹரின்னு கத்திட்டு இருக்காளே, இதெல்லாம் உனக்கு கேட்கலையா? இதெல்லாம் விட்டுட்டு தூங்கின்னு இருக்கியே, எழுந்து வா அப்படின்னு அந்த சிறுமியை சொல்ற மாதிரி. அவ சொல்றது என்னவோ சிறுமியை தான், ஆனா அவ சொல்றது சிறுமிக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும். எல்லாரும் இந்த மார்கழி மாசத்துல அந்த பகவானை விடியற்காலையில எழுந்து அவனை சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட தீர்மானமான எண்ணம். அப்போ அவளை பிராட்டியை நாம் ஆத்மார்த்தமா அவள் மேல அன்பு வச்சிருக்கோம், பிராட்டி சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னா எல்லாரும் விடியற்காலையில் எழுந்து இந்த அற்புதமான பாசுரங்களையும் சேவிச்சுட்டு அந்த பெருமாளையும் போய் சேவிச்சுட்டு வரணும். அதுதான் அவளோட எண்ணம் கூட. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரம் தான். அப்போ இந்த திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லும்போது அது அந்த பெண்ணை எழுப்பி ஏற்கனவே அந்த பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவன் தயாரா இருக்கான். அங்க
நமக்காக தரிசனம் கொடுக்கறதுக்கும் நமக்கு வேண்டியது கொடுக்கறதுக்கும் அவன் காத்துட்டு இருக்கான். ஆனா நீ தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லக்கூடியதான அற்புதமான பாசுரம் தான் இன்னைக்கு இந்த 6ஆம் நாள் பாசுரம், புல்லும் சிலம்பினகான் அப்படிங்கிற பாசுரம். சரி, பாசுரத்தோட விளக்கங்கள் சரிதான். இதற்குண்டான திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமான 3 திவ்ய தேசங்கள். யாருக்கு தோணித்துன்னு தெரியல, தோணித்துன்னு ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய முதல் திவ்ய தேசம் எது தெரியுமோ? நாச்சியார் திருக்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநறையூர் அப்படிங்கிற ஆச்சரியமான திவ்ய தேசம். அது எதுக்கு இந்த திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல கல்கருடன் இருக்காரு. ஏன்னா புல்லரையன் கோயிலில் அப்படின்னு அந்த புல்லரையனை ரொம்ப பெருமையா சொன்ன பாசுரமாச்சே இது. அப்போ அந்த புல்லரையன் இருக்கிற அந்த அற்புதமான திருத்தலம் தானே இவோ மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமா இருக்க முடியும், திருநறையூர். இந்த திருநறையூர் இந்த திவ்ய தேசத்துக்கு அநேக பெருமைகள் இருக்கு. இங்கதான் திருமங்கையாழ்வார்க்கு பெருமாள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்த ஆச்சரியமான இடம். இப்போ இந்த இடத்துல கல்கருடன் அப்படின்னும் போது ஏற்கனவே என்னோட உபன்யாசத்துல நான் சொல்லியிருப்பேன், ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். என்னன்னா இங்க இருக்கிற கருடன் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு தனியா அந்த யதாஸ்தானத்துல இருப்பவர். இப்ப பெருமாளை ஏழை பண்ணிட்டு வரும்போது யதாஸ்தானத்துல இருந்து அவரை ஏழை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெருமாளை ஏழை பண்ணணும் இல்லையா? இப்ப யதாஸ்தானத்துல உள்ள ஒரு 4 பேர் உள்ள நுழையிற மாதிரி தான் யதாஸ்தானம் இருக்கும். நேரா உள்ள போய் ஒரு 4 பேர் உள்ள அப்படி பெருமாள் அப்படி கருடன் அப்படி தூக்குவா. தூக்கின உடனே அவளுக்கு ஒரு 2 அடி தான் நடப்பா, அவளால் தூக்க முடியாதான். எப்படி கருடனுக்கு வெயிட் ஏறுவார்னு தெரியாது. திரும்ப இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்துப்பா, 8 பேர். கொஞ்ச தூரம் வந்தோடனே 16 பேர் அந்த கருடனை தூக்குவா. அதுக்கப்புறம் 32 பேர், 64 பேர், 168 பேர், இப்படின்னு கருடன் அப்படி தூக்கிட்டே இருப்பா. எல்லாரும் அதே கருடன் தான். அதே அந்த 6 பேர் உள்ள போய் யதாஸ்தானத்திலேருந்து ஏழை பண்ண அதை பெருமாளை தான் வெளியில வரத்துக்குள்ள 128 பேர் அந்த கருடனை பிடிச்சிட்டு இருப்பா. ஏன்னா அத்தனை வெயிட் ஆயிடுவாராம் அந்த கருடன். அதுக்கப்புறம் பெருமாளை ஏழை பண்ணி பெருமாள் எல்லா இடத்துலையும் அழகாக ஊர்வலம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப பெருமாள் மூலஸ்தானத்திலையும் இவர் திரும்ப யதாஸ்தானத்துக்கு வரும்போது உள்ள அப்படி போவா பாருங்க. 128 பேர் அந்த கருடனை தூக்கிட்டு வருவா. கொஞ்ச தூரம் போனோடனே அவர் லைட் ஆயிடுவார். 64 பேர் வெளியில போயிடுவா. திரும்ப கொஞ்ச தூரம் 32 பேர், அதுக்கப்புறம் 16 பேர், அதுக்கப்புறம் 8 பேர், அப்புறம் 4 பேர் அந்த கருடன் அப்படியே தூக்கி போய் யதாஸ்தானத்தில் மூலஸ்தானத்தை ஏழை பண்ணுவான். இது ஒரு ஆச்சரியம் தான். அப்பேற்பட்ட அற்புதமான திவ்ய தேசம் தான் இந்த நாச்சியார் திருக்கோயில் சொல்லக்கூடிய இந்த திருநறையூர். இதுதான் இந்த பெருமாளுக்கு இன்னைக்கு நம் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்த ஆச்சரியமான புல்லரையன் கோயில் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல 2வது திவ்ய தேசம் எதுன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா பொதுவாக ஆழ்வார்களோட பாசுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வரதராஜ பெருமாளுக்கு இல்லை, அந்த நீர்ல இருக்காரு அத்திகிரி பெருமாள், அவருக்கு தான் 7 பாசுரங்கள். அவர் தான் அங்கே திவ்யதேச பெருமாள். ஆனா காஞ்சி வரதராஜன் கருணையே ஆனவன் இல்லையா? தியாக மண்டபம் சொல்லுவா காஞ்சி வரதராஜரை. இப்போ காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு என்ன கருடைக்குன்னு சொன்னா, எந்த இடத்துல கருட சேவை இருந்தாலும் சரி, 108 திவ்யதேசங்களில் பிரமாதமான கருட சேவை எல்லா இடத்துலையும் இருந்தாலும் காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த கருட சேவைக்கு ஈடு இணை கிடையாது இல்லையா? அந்த கருட சேவையை பார்க்கறதுக்கு கண் கோடி வேணுமே. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கிற விஷ்ணு காஞ்சியில் இருக்கக்கூடிய காஞ்சி வரதராஜ பெருமாள். அந்த திவ்ய தேசம் தான் 2வது திவ்ய தேசம் அடியேனுக்கு தெரிந்த வரைக்கும். அப்போ 3வது திவ்ய தேசம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். அது எதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் இருந்தா தானே. ஓ, ஆண்டாள் பாசுரம்னால திவ்ய தேசம் சொல்றீங்களான்னு கேட்டா இல்ல. இங்க ஆண்டாள் அந்த அரங்கனை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கிருந்து நேர ஆண்டாள் அங்க போறதுக்கு முன்னாடியே பெருமாளை அங்கேருந்து அரங்கனை அப்படியே தன் முதுகில் சுமந்து கொண்டு ஓடி வந்தாராம் இந்த இடத்துல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. யாருன்னா கருடாழ்வார். அவர் பெருமாள் அதெல்லாம் கிடையாது. ஆண்டாள் இங்க இருக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. தாயாரை நடக்க வைக்க கூடாது, இங்க பெருமாள் இங்கேயே அவளை ஆட்கொள்ளணும் அப்படின்னு அப்படியே அழைச்சிட்டு வந்தாராம். இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவருக்குன்னு தனியான மூலஸ்தானம் இருக்கு கருடாழ்வாருக்கு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். அதுக்கப்புறம் தாயார் பெரிய ஆழ்வார் ஆண்டாளை அழைச்சிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் தான் அவள் ஸ்ரீரங்கத்துல பெருமாளோட சேர்ந்தா அந்த ஜோதி ரூபத்துல. அது வேற கதை. ஆனா அங்கிருந்து ஓடி வந்தார் கருடாழ்வார். என்ன தாயாரை இது பண்ணக்கூடாது, நடக்க விடக்கூடாது, பெருமாளுமே தாயாரை பார்க்கணும். தாயாருக்கு என்னைக்குமே ஒரு கெத்து இருக்குல்ல. தாயார் தானே எல்லாத்துலையும் முதல்ல இருப்பா. தாயார் சொன்னாதானே எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுனால அதனால இந்த திவ்ய தேசமும் இந்த இடத்துல ஆண்டாள் மங்களாசாசனம் செய்த ஆச்சரியமான திவ்ய தேசம். இந்த 3 திவ்ய தேசங்கள் தான் இன்னைக்கு 6ஆம் நாள் பாசுரத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான திவ்ய தேசங்கள். உங்களுக்கு எதனா திவ்ய தேசம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதற்கப்புறம் நாளைக்கு காலையில் 7ஆம் நாள் பாசுரத்தை ரொம்ப ஆச்சரியமாக இதே மாதிரி அனுபவிக்கலாம்.
6 மணிக்கு எல்லாரும் தயாராக இருங்கோ. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா காலையில் 6 மணிக்கு நான் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு வேளை நீங்கள் மறந்துட்டு இல்லை ஏதோ வேலையாக இருந்தேன், ஏன்னா எல்லாருமே இந்த லௌகீகத்தில் இருக்கோம் இல்லையா, எதற்கும் நேரம் கிடையாது, நம்மளே தான் நேரத்தை ஒதுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதனால் யாருக்கான பார்க்கணுன்னு கேட்கணுன்னா எல்லாரும் அதை பண்ணிக்கோங்க. அதுவரை உங்கள் எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்கிர சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.